2 தீமோத்தேயு 3:12 வாசிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பாருங்க, நீங்க தேவ பக்தியாய் தேவ மனுஷர்களாய் யதார்த்தமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புனீங்கன்னா நீங்க துன்பப்பட்டுதான் ஆகணும். 1 பேதுரு 2:21 வாசிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. பரலோகத்துல நீங்க நித்திய காலம் சந்தோஷத்தை அனுபவிக்கணுமா? இங்க நீங்க பாடுகளை அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். என்ன மாதிரியை வச்சிருக்கிறாரு? ரட்சிக்கப்பட்டுட்டியா பங்களா வந்துரும், ரட்சிக்கப்பட்டுட்டியா நல்ல புருஷன் கிடைச்சிரும், ரட்சிக்கப்பட்டியா நல்ல மனைவி வந்து, ரட்சிக்கப்பட்டியா டாக்டர் ஆயிரலாம், ரட்சிக்கப்பட்டுட்டியா கார் வந்துரும் சொன்னாரா? என்ன வேதம் சொல்லுது? அவருடைய அடிச்சுவடுகள். அது என்ன பாடுகள்? 1 பேதுரு 3:17 வாசிங்க. தீமையை செய்து பாட அனுப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுப்பதே மேன்மையாயிருக்கும். அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலேயே பாடுகள் என்று சொன்னேன். அடுத்தது நமக்கு இனி ஒரு பாடையும் வச்சிருக்கிறாரு. இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணி அவனை 4 பேர் இடிக்கிறாங்கன்னா அது பெருசு இல்ல. நீ தப்பே பண்ணல, நல்லது பண்ற, ஆனா துன்பங்களை அனுபவிக்கிறியா, அதுக்கும் நீ அழைக்கப்பட்டிருக்கிற. மத்தேயு 16:22-24 வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களே ஆனால் அங்க பேதுரு அப்போஸ்தலன் இயேசுவை பார்த்து சொல்றாரு, உமக்கு இந்த உபத்திரவங்கள் ஆகாது என்று சொல்றார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? எனக்கு பாடுகள் அவசியமா இருக்கிறது. நான் பாடுகளை அனுபவித்தால் தான் எனக்கு பின்வரக்கூடியதான, என்னை பின்பற்றக்கூடியதான என்னுடைய சீஷர்கள், என்னுடைய ஜனங்கள் பாடுபடும் போது அதுல தனக்கு ஏதோ வித்தியாசமா எனக்கு கிடைக்குது, துன்பப்படுறோம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்கிறதுக்காக சொல்றாரு. நீ மனுஷனுக்கு ஏற்றபடி யோசிக்கிறார், தள்ளிப்போ. பாடுகள் உங்களுக்கும் எனக்கும் தேவன் வச்சிருக்கார். 1 பேதுரு 2:19 வாசிங்க. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். நீங்க தேவனை சிநேகிக்கக்கூடியவங்களா? உங்களுக்கு பாடுகளும் உண்டு, உபத்திரவங்களும் உண்டு. இதை நீங்க எப்படிதான் கடந்து வரணும்? பொறுமையோடு சகிக்கணும். இதுதான் தேவன் விரும்பக்கூடியதான ஒரு காரியம். ரோமர் 8:18 வாசிங்க. ஏன் பாடுபட சொல்றார்? ஆபிரகாம் மடியில லாசரு இருக்கும்போது நரகத்துல கிடக்கூடிய பணக்காரனை பார்த்து சொல்றார், நீ இந்த உலகத்துல இருக்கும்போது எல்லாம் அனுபவித்தா, லாசரு எதுவுமே அனுபவிக்கல. இப்பொழுதோ லாசரு தேற்றப்படுகிறான், நீனும் துன்பத்தை அனுபவிக்கிறான். இந்த உலகத்துல இதெல்லாம் சகிச்சாதான் வெறும் 60 வருஷம், வெறும் 40 வருஷம், வெறும் 50 வருஷம். ஆனா அங்க நீங்க பாருங்க, 5000 வருஷம் கிடையாது, 5 மில்லியன் வருஷம் கிடையாது, 5 ட்ரில்லியன் வருஷம் கிடையாது, அதுக்கு மேல நித்திய காலம். நீங்க சந்தோஷமா இருக்கு. எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கு. சாப்பிடுறோம் அரிசி, அது ₹1 கொடுத்தாதான் கிடைக்கும். அப்ப அதே போல ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை இருக்கு. உலக வாழ்க்கை ஒரு டெஸ்டிங் பீரியட். டெய்லி பாஸ் எழுதிட்டே இருக்கணும், டெய்லி பாஸ் ஆகிட்டே இருக்கணும். கேட்க கஷ்டமா இருக்கும், ஆனா அதுதான் உண்மை. இந்த உலகத்துல நமக்கு தேவன் வச்சிருக்க எல்லா பரீட்சையிலும் என்ன செய்யணும்? கடந்து போகணும். யோபுக்கும் பரீட்சைகள் இருந்துச்சு, அந்த பரீட்சையில தான் அவர் ஜெயித்தார். ஆபிரகாமுக்கு பரீட்சை இருந்துச்சு. அப்ப சொன்னார், நீ உடைய மகன் நீ பார்க்காம குத்த கையை வாங்குறான், இப்ப நான் அறிகிறேன் நீ தேவனுக்கு பயப்படுற. ரோமர் 8:18 வாசிங்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பாருங்க, எல்லாத்திற்கும் ஒரு வேலை இருக்கு. நான் பரலோகத்துக்கு போகணுமா, இங்க ஒரு வேலை கொடுத்தாக வேண்டியது. நான் பரலோகத்துல நித்திய காலம் சந்தோஷமா இருக்கணுமா, நான் இங்க ஒரு வேலை கொடுத்தாக. நீங்க என்ன சொல்றீங்க? இங்க நான் எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன், இங்க நான் ஊதாரி போல இருப்பேன், ஆனா எனக்கு பரலோகம் வேணும். முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. எனக்கு பரலோகம் போகணும், சிலுவையை சுமக்க ஆயத்தம்.